الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا ومولانا محمد أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا صدق الله مولانا العظيم எல்லாமாய் வெளியாகி எங்குமாய் காட்சி தந்து கொண்டிருக்கக்கூடிய வல்ல அல்லாஹ்வுக்கே சர்வ புகழும் உரித்தாகட்டும். ஸலவாத்தும் சலாமும் ஈருலக இரட்சகர் கண்மணி நாயகம் முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்துயர்ந்து வாழ்ந்து உயரிய நிலையை பெற்ற உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், வலிமார்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக என்று கூறியதோடு இவ்விடத்தின் நாயகர் அபுல் இர்ஃபான் அப்துல் ஜவாதில் ஆலிமில் வலி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களின் மீதும் அவர்களின் அருந்தவ புதல்வர் எங்களுடைய ஷேகுனா அவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆ வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த இறை இல்லத்திலே கூடியிருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய உலமாவுகளே, சங்கைமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஞானவழி தோழர்களே, நாங்கள் எங்களுடைய எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் தஆலாவை தௌஹீத் செய்து அவனை தக்வா செய்து எந்நேரமும் வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்று முதலில் எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் நான் நல்லுபதேசம் செய்து வைக்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டம், நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல் எங்களுடைய ஈமானை பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாய கடமையை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய ஈமானை பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்குள்ளாக்கி இருக்கின்றது. தண்ணீருக்குள்ளே எவ்வாறு நெருப்பை கொண்டு செல்வது கடினமோ அவ்வாறு இன்று ஈமானை பாதுகாக்கின்ற விடயமும் மிக கடினமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நெருப்பை அணைத்து விடக்கூடியது தண்ணீர். அந்த தண்ணீருக்குள்ளே நாங்கள் நெருப்பை பாதுகாப்பாக கொண்டு செல்வதாக இருந்தால் எவ்வளவு பெரிய முயற்சி எடுக்க வேண்டும், எவ்வளவு பெரிய கஷ்டத்தை நாங்கள் அனுபவிக்க வேண்டும். அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் தான் இன்று வஹாபிசத்திற்கு இடையிலே எங்களுடைய ஈமானை பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அளவிற்கு இன்று இஸ்லாத்திற்கு எதிராக இஸ்லாத்தினுடைய ஆணிவேர்களை தகர்க்கக்கூடிய வஹாபிச கருத்துக்கள் நாலா பக்கமும் பாய்ந்து வருகின்ற சூழ்நிலையிலே உண்மையான தீனுல் இஸ்லாம் ஆகிய சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கையிலே வாழக்கூடிய மக்கள் அந்த எதிர்ப்புகளுக்கும் தந்திரோபாயங்களுக்கும் இடையிலே தங்களுடைய ஈமானை பாதுகாக்க வேண்டிய கட்டாய கடமையிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் மாத்திரம் ஈமானை பாதுகாப்பதல்ல, எங்களுடைய குடும்பம், எங்களுடைய சந்ததிகளுக்கும் அந்த ஈமானை நாங்கள் பாதுகாப்போடு ஆக்கி வைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாகி இருக்கின்றோம். அந்த அளவிற்கு இன்று
உலகளாவிய ரீதியிலே மக்களுடைய ஈமானை ஃபசாதாக ஆக்கக்கூடிய வஹாபிச கருத்துக்கள் மக்கள் மத்தியிலே புகுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. மிகவும் அவதானமாக நாங்கள் இருக்க வேண்டும். நாங்கள் ஈமானை பாதுகாத்துக் கொண்டோம், நாங்கள் சுன்னத் வல் ஜமாத் கொள்கையிலே இருந்து கொண்டோம் என்று நாங்கள் இருந்தால் அதுவும் போதாது. எங்களுடைய சந்ததிகளை, எங்களுடைய பிச்சலங்களை, எங்களுடைய வழிபாடுகளை பின்பற்றி வாழக்கூடிய எங்களுடைய மக்களை நாங்கள் சுன்னத் வல் ஜமாத் கொள்கையிலே இணைத்து வைத்துக் கொள்ள வேண்டும். இன்று எந்த அளவிற்கு இந்த வஹாபிசம் பரவி இருக்கின்றது என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய நோக்கம் இன்று இளைஞர்களையும் சிறுவர்களையும் யுவதிகளையும் இலக்கு வைத்து அவர்களுடைய நச்சு கருத்துக்கள் இன்று பரப்பப்பட்டு வருகின்றன, விதைக்கப்பட்டு வருகின்றன. எங்களுடைய மக்கள் அறிந்தோ அல்லது அறியாமலோ தெரியவில்லை, வஹாபிச அமைப்புகளோடு பல்வேறு வகையான தொடர்புகளை வைத்திருக்கின்றார்கள். அது அவர்களுடைய அறியாமையா அல்லது அவர்கள் அறிந்தும் அந்த தவறை செய்கின்றார்களா என்று தெரியவில்லை. இன்று எங்களுடைய மக்களுடைய நிலை எவ்வாறு இருக்கின்றது என்று சொன்னால், சிறிய சிறிய இலாபங்களுக்காக, சிறிய சிறிய உதவிகளுக்காக வஹாபிச அமைப்புகளை நாடி நிற்கக்கூடிய மக்களை இன்று நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. உலக கல்விகளை இலவசமாக கற்றுக் கொடுக்கின்றார்கள் என்பதற்காக தங்களுடைய பிள்ளைகளை அந்த அமைப்பிலே சேர்த்து விடுகின்றார்கள். தங்களுடைய பிஞ்சுகளை அந்த பாடசாலையிலே அந்த அமைப்புகளிலே சேர்த்து விடுகின்றார்கள். இது என்ன நிலைக்கு இறுதியிலே தள்ளுகின்றது என்று சொன்னால், தங்களுடைய பிள்ளைகள் ஈமான் இழந்தவர்களாக ஆகி நிற்கின்றார்கள். ஒரு குடும்பத்திலே தாயும் தகப்பனும் சுன்னத் வல் ஜமாத் கொள்கையிலே வாழக்கூடியவர்களாக இருந்தால் பிள்ளை வஹாபியாக மாறி இருக்கின்றது. காரணம், நாங்கள் கேட்கின்ற பொழுது அவர் கூடிய கூட்டம் சரியில்லை, அவருடைய நண்பர்கள் சரியில்லை, அவர்கள் கல்வி கற்ற இடம் சரியில்லை என்று மக்கள் அந்த அமைப்புகளை குறை கூறுகின்றார்களே தவிர தங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் பாதுகாக்கவில்லை என்று அவர்கள் கை சேதப்படுவதை நாங்கள் காணவில்லை. அறியாமையிலே இருக்கின்றார்கள். இன்று சில சில உதவிகள் பெறுவதற்காக எங்களுடைய ஈமானை நாங்கள் இழந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் விழிப்போடு இருக்க வேண்டும் சகோதரர்களே. இந்த உதவிகள், இந்த இலவச திட்டங்களை வஹாபிய அமைப்புகள் வழங்குவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அது அவர்களுடைய கொள்கையை பரப்புவதற்குரிய தந்திரோபாய திட்டங்கள். இன்று ஒரு முன்பள்ளியிலே படிக்கக்கூடிய, பாலர் பாடசாலையிலே படிக்கக்கூடிய வஹாபிச அமைப்புகளிலே படிப்பித்துக் கொடுக்கக்கூடிய சிறுவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது அல்லாஹ் அரிசிலே இருக்கின்றான் என்று. கண்கூடாக நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் அந்த அமைப்புகளிலே எங்களுடைய சகோதரர்களும் தங்களுடைய பிள்ளைகளை விட்டிருப்பது கைசேதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த பிஞ்சுகளுடைய உள்ளத்திலே அல்லாஹ் அரிசிலே இருக்கின்றான் என்ற கருத்தை விதைக்கின்ற பொழுது அந்த பிள்ளை சிறு வயதிலேயே அல்லாஹ் பற்றிய பிழையான கோட்பாட்டை தன்னுடைய உள்ளத்திலே வளர்த்துக் கொள்கின்றது. பின்னர் நாங்கள் அல்லாஹ் எங்கும் இருக்கின்றான், எங்கும் நிறைந்திருக்கின்றான், எல்லாமாய் இருக்கின்றான் என்ற கொள்கையை நாங்கள் சொல்கின்ற பொழுது அந்த பிள்ளை எங்களுடைய சுன்னத் வல் ஜமாத்துடைய உண்மையான கொள்கையை பிழை காண்கிறது. ஏன்? அந்த பிள்ளையினுடைய பிஞ்சு உள்ளத்திலே அல்லாஹ் அரிசிலே எங்கோ இருக்கின்றான் என்ற நச்சு கருத்து பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. நாங்கள் இன்று நாங்கள் கேள்விப்பட்ட எத்தனையோ வரலாறுகள், சம்பவங்கள் குடும்பங்களிலே நடைபெறுகின்றது. பாடசாலைக்கு செல்லக்கூடிய, பிரத்யேக வகுப்புகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்கள், பிள்ளைகள் தங்களுடைய வீட்டிலே ஊதுபத்தி கொளுத்துவதை கூட தடை செய்கின்றார்கள். நாங்கள் கேள்விப்படுகின்றோம்.
வீட்டிலே தாய் தந்தையர்கள் வீட்டிலே ஊதுபத்தியை கொளுத்துவதற்கு கூட இன்று இவை பிதஅத்தான காரியம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே இது இருக்கவில்லை என்றெல்லாம் பிள்ளை கூறி பெற்றோரோடு சண்டை பிடிக்கக்கூடிய காலத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். நன்றாக சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. நாங்கள் மிகவும் வஹாபிசத்தை மிகவும் இலகுவாக நாங்கள் கருதி கொண்டிருக்கின்றோம். சிலர் நினைக்கின்றார்கள் வஹாபிசம் என்பது அது ஒரு இஸ்லாத்திலே ஒரு பிரிவு, அல்லது இந்த சுன்னத் வல் ஜமாஅத் மக்களுக்கிடையிலே சில பிளவுகள் இருப்பதை போன்று, கருத்து வேறுபாடுகள் இருப்பதை போன்று சிலர் சூபிச ஞானத்தை அறியாமல் சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கையிலே இருப்பவர்கள் மறுப்பவர்களும் இருக்கின்றார்கள். சிலர் ஜியாரத் விடயங்களிலே சில முரண்பாடுகளை கொண்டவர்களாகவும் இருக்கின்றார்கள். எவ்வாறு இருந்தாலும் சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கையை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இவ்வாறு நாங்கள் வஹாபிகளையும் நினைத்துவிடக் கூடாது. அதுதான் முக்கியமான விஷயம். வஹாபிகள் என்பவர்கள் இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்டவர்கள். அதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாத்தை அழித்து ஒழிப்பதற்காகவும் இஸ்லாமிய அடிப்படை கருத்துக்களை சுக்குநூறாக உடைப்பதற்காகவும் முஸ்லிம் உம்மத்துக்களுக்கிடையே ஃபித்னாக்களை உருவாக்குவதற்காகவும் தோன்றிய அமைப்பு தான் வஹாபிசம் என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்று எங்களுடைய மக்கள் வஹாபிசத்தை சாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அது ஒரு சாதாரண அமைப்பு, சில பிழைகளை காண்கின்றார்கள், குற்றங்குறைகளை காண்கின்றார்கள் என்று நாங்கள் நினைத்து எங்களுடைய பிள்ளைகளையும் நாங்களும் வஹாபிச அமைப்புகளோடு உறவுகளை வைத்திருக்கின்றோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய ஈமானை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாங்கள் வஹாபிசத்தை ஒருபோதும் இஸ்லாமிய ஒரு அமைப்பாக நாங்கள் நினைத்து விடக்கூடாது. அது ஒரு இஸ்லாமிய அமைப்பல்ல, அது இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு தனி மார்க்கம். அது இஸ்லாமிய மார்க்கம் அல்ல, அது ஒரு வஹாபிய மார்க்கம். நாங்கள் தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்தினுடைய ஒரு அமைப்பாக நாங்கள் வஹாபிசத்தை கருதினால் எங்களுடைய ஈமானை இழக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுவோம். சகோதரர்களே, தெளிவாக நாங்கள் இருந்து கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? இந்த வஹாபிசத்தினுடைய வரலாற்றை, அதனுடைய பின்புலத்தை, அதன் பின்னால் யார் இருக்கின்றார்கள், யாருடைய திட்டம் செயற்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்த்தால் ஆச்சரியப்படக்கூடியவர்களாக நாங்கள் இருப்போம். இவ்வளவு பெரிய தீய சக்தி இந்த வஹாபிசத்தின் பின்னால் இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் உணர்கின்ற பொழுது எங்களுடைய இரத்தம் கொதிக்கக்கூடியதாக இருக்கும். வஹாபிசம் என்பது எவ்வாறு உருவாகியது தெரியுமா? இந்த வஹாபிசத்தினுடைய பின்புலம் பிரித்தானியருடைய ஆட்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது. பிரிட்டிஷ்காரர்களுடைய, பிரித்தானியர்களுடைய ஆட்சியை ஏற்படுத்துவதற்காக உலகம் பூராகவும் இஸ்லாமிய ஆட்சியை ஒழித்து இஸ்லாமிய ஆட்சியை கவலை செய்து யூதர்களுடைய தங்களுடைய மதத்தையும் தங்களுடைய அரசாங்கத்தையும் நிறுவுவதற்காகத்தான் இந்த வஹாபிய அமைப்பு உருவாகி இருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது நான் கட்டுக்கதையை கூறவில்லை. அந்த வஹாபிய அமைப்பிலே அமைப்பை தோற்றுவித்த பிரித்தானிய உளவாளி ஹம்ரேயினுடைய டயரியிலே இருந்து கிடைக்கப்பெற்ற தகவல்களை இன்று மொழிபெயர்த்திருக்கின்றார்கள், மக்களுக்கு வெளியிட்டிருக்கின்றார்கள். அந்த உளவாளியினுடைய வஹாபிசம் எவ்வாறு தோன்றியது, எவ்வாறான நச்சுக்கருத்துக்கள் அங்கே உள்வாங்கப்பட்டிருக்கின்றது என்ற விடயங்களை உள்ளடக்கிய அந்த விபரத்தை இன்று தமிழிலே மொழியாக்கம் செய்திருக்கின்றார்கள். அந்த வரலாற்றை நாங்கள் ஒவ்வொருவரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் சகோதரர்களே. அப்போதுதான் இந்த வஹாபிசம் எவ்வளவு கொடிய வியாதி என்பதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். நாங்கள் ஆரம்ப காலத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுது
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஹலீஃபாக்களுடைய ஆட்சி காலம் நடைபெற்றது, ஹிலாபத்துடைய காலம் நடைபெற்றது. அந்த காலத்திலே சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்திலே இஸ்லாம் பரவ ஆரம்பித்தது. மக்கா மதீனாவோடு மாத்திரம் நின்று விடாமல் பல்வேறுபட்ட இஸ்லாமிய நாடுகள் உருவாக காரணமாக இருந்தன. இஸ்லாமிய சாம்ராஜ்யம் ஓங்கி ஜொலித்துக் கொண்டிருந்தது. இவ்வாறு ஹிலாபத்துக்கள் முடிந்ததன் பிறகு உஸ்மானியர்களுடைய ஆட்சி காலம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இஸ்லாம் வளர்ச்சி அடைந்து கொண்டிருந்தது. உலகம் பூராகவும் இஸ்லாமிய கருத்துக்கள் முழங்க ஆரம்பித்தன. முஸ்லிம்கள் பல்வேறுபட்ட நாடுகளிலும் இருப்பதற்குரிய காரணங்கள், சாத்திய கூறுகள் ஆரம்பித்தன. எல்லா இடங்களிலும் முஸ்லிம்கள் வாழ்கின்றார்கள். இஸ்லாம் எல்லா இடங்களிலும் பரவுகின்றது. இந்த நிலையிலேதான் பிரித்தானியர்கள் சிந்திக்கின்றார்கள், தங்களுடைய மதமும் தங்களுடைய ஆட்சி அதிகாரமும் குன்றிக் கொண்டே செல்கின்றது, தங்களுடைய ஆட்சி அதிகாரம் குறைவடைந்து செல்கின்றது, மக்கள் எல்லாம் இஸ்லாத்திலே இணைந்து கொண்டிருக்கின்றார்கள், இஸ்லாமிய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த முஸ்லிம்களை நாங்கள் குழப்ப வேண்டும், இவர்களுடைய ஆட்சியை கவிழ்க்க வேண்டும், பிரித்தானிய ஆட்சியை இஸ்லாமிய நாடுகளுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்ற சிந்தனை அவர்களுக்கு எழுந்து பல்வேறு கூட்டங்களை அவர்கள் போட்டார்கள், பல்வேறு மாநாடுகளை அவர்கள் நடத்தினார்கள். எந்த வழியிலே முஸ்லிம்களை குழப்ப முடியும், ஃபித்னாக்களை உருவாக்க முடியும் என்று சிந்தித்தார்கள். அதற்குரிய செயற்பாடுகளை முன்னெடுக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் அவர்களுக்கு சரியானதொரு முஸ்லிம்களை குழப்புவதற்கு ஒரு சரியான பின்னணி கிடைக்கவில்லை, சரியான ஒரு காரணம் கிடைக்கவில்லை. ஏனென்று சொன்னால் முஸ்லிம்கள் அந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருந்தார்கள். அந்த நேரத்திலே வஹாபிசம் இருக்கவில்லை, சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கருத்துக்கள் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருந்தன. முஸ்லிம்களுக்கிடையிலே எந்தவித பிரிவுகளும் வேற்றுமைகளும் இருக்கவில்லை. எல்லோரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கருத்தை கூறியிருக்கின்றார்கள் என்றால் வாய் மூடி மௌனியாக இருந்து கொள்வார்கள். என்ன ஃபித்னா முஸ்லிம்களுக்கிடையிலே இடம்பெற்றாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொல்லி இருக்கின்றார்கள் என்ற கருத்து முன்வைக்கப்பட்டால் முஸ்லிம்கள் அமைதியாகி விடுவார்கள். இன்றைய காலத்தை போன்று அது சரியான ஹதீஸ் தானா அல்லது வைபான ஹதீஸ் தானா என்று வாதம் செய்யக்கூடிய முஸ்லிம்கள் அன்று இருக்கவில்லை. அதனால் முஸ்லிம்களுக்கிடையிலே ஃபித்னாக்களையும் குழப்பங்களையும் ஏற்படுத்துவது இந்த பிரித்தானியர்களால் முடியவில்லை. எனவேதான் இவர்கள் மாத்திரமல்லாமல் பிரித்தானியா, பிரான்ஸ், ரஷ்யா உட்பட்ட பல்வேறு நாடுகள் இணைந்து இந்த முஸ்லிம்களுடைய ஒற்றுமையை குலைப்பதற்காக இவர்கள் திட்டம் தீட்டினார்கள். பல்வேறு திட்டங்கள் அவர்களால் செயற்படுத்த முடியவில்லை. இறுதியிலே அவர்கள் முடிவு செய்கின்றார்கள், தங்களுடைய உளவாளிகளை, ரகசிய தகவல்களை சேகரிக்கக்கூடிய உளவாளிகளை முஸ்லிம் சாம்ராஜ்யங்களுக்குள்ளே அனுப்பி முஸ்லிம்களுக்கிடையிலே என்ன பலவீனம் இருக்கின்றது என்பதை அறிந்து அதன் மூலம் முஸ்லிம்களுக்கிடையிலே ஃபித்னாக்களை உருவாக்கி இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை அழிக்க வேண்டும் என்று முடிவு காண்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே 10 உளவாளிகளை அனுப்புகின்றார்கள், 10 இஸ்லாமிய நாடுகளுக்கு அனுப்புகின்றார்கள். யமன், சிரியா, மிஸ்ர், சவுதி போன்ற பல்வேறுபட்ட நாடுகளுக்கு தங்களுடைய உளவு பிரிவு 10 பேரை அனுப்புகின்றார்கள். 10 நாடுகளுக்கு எதற்காக? முஸ்லிம்களோடு முஸ்லிம்களாக இருந்து முஸ்லிம்களுடைய பலவீனங்களை கண்டறிந்து அவர்களுடைய சாம்ராஜ்யத்தை ஒழித்து பிரித்தானிய அதிகாரத்தை, ஆட்சி அதிகாரத்தை நிறுவ வேண்டும் என்பதற்காக அனுப்பி வைக்கின்றார்கள். அதிலே ஒருவர் தான் அரபியிலே ஹம்ஃபர் என்று கூறுவார்கள், ஆங்கிலத்திலே அவருடைய பேர் ஹம்ரே. இவனும் ஒரு உளவாளியாக செல்கின்றான். ஆங்கிலேயர்களுடைய ஒரு வழக்கம் இருக்கின்றது,
தங்களுடைய செயற்பாடுகளை அவர்கள் ஒரு டயரியிலே எழுதிக் கொள்வார்கள். எங்களிடத்திலே குறைவு, ஆனால் ஆங்கிலேயர்களிடத்திலே ஒரு வழக்கம் இருக்கின்றது. தங்களுடைய எல்லா நடவடிக்கைகளையும் டயரியிலே எழுதி வைப்பார்கள். அவ்வாறு ஹம்ரே எழுதி வைத்த டயரியிலே உள்ள விடயங்கள் தான் இன்று வெளிப்படுத்தப்பட்டு வஹாபிசம் எவ்வாறு தோன்றியது என்பதற்கு தகுந்த ஆதாரங்கள் மூலம் இன்று மக்கள் மத்தியிலே கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதை நாங்கள் விளங்கி இருக்க வேண்டும். அப்போதுதான் வஹாபிசம் எவ்வளவு கொடிய வியாதி என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். இந்த ஹம்ரே என்ற இந்த உளவாளியை முஸ்லிம் நாடுகளுக்குள்ளே அனுப்புகின்ற பொழுது முதலிலே இவன் துருக்கி நாட்டுக்குள்ளே தான் செல்கின்றான். துருக்கி நாட்டுக்குள்ளே சென்று அங்கே ஒரு பள்ளி வாயிலே தன்னுடைய பெயரை முஹம்மது என்று பெயர் மாற்றிக் கொள்கின்றான். யாரு? ஒரு யூதன் இஸ்லாத்தினுடைய எதிரியாக இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று எண்ணக்கூடிய யூதன் தன்னுடைய பெயரை முஹம்மது என்று மாற்றிக்கொண்டு துருக்கி நாட்டுக்குள்ளே செல்கின்றான். இஸ்லாமிய பலவீனங்களை அறிவதற்காக செல்கின்றான். எவ்வாறு நடந்து கொள்கின்றான் தெரியுமா? அங்கே உள்ள பள்ளி வாயில்களிலே முஸ்லிம்கள் போன்று தொழுது கொள்கின்றான். அது மாத்திரமல்ல, அந்த பள்ளியிலே வந்து போகக்கூடிய ஒரு ஷேகாக இருந்த ஷேக் அஹமது அவர்களை இவன் தன்னுடைய தோழமையை வளர்த்துக் கொள்கின்றான். இவரோடு தன்னுடைய உறவை பேணிக் கொள்கின்றான். ஷேக் அஹமது ஆபந்தி என்று சொல்லக்கூடிய சுன்னத்துல் ஜமாத்துடைய ஒரு ஷேகோட தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டான். ஏற்படுத்தி அவருடன் நட்புடை ஏற்படுத்தி அவர்களிடம் இவன் திருக்குர்ஆனை கற்கின்றான். அது மாத்திரமல்ல, தஃசீரை கற்கின்றான். திருக்குர்ஆனுடைய விரிவுரைகளை கற்கின்றான். அரபு பாஷையினை, அரபு மொழியினை திறம்பட கற்கின்றான். துருக்கி மொழியினையும் கற்கின்றான். எவ்வாறு? ஒரு யூதன் இஸ்லாமிய நாட்டிற்குள்ளே சென்று முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக திருக்குர்ஆனை கற்று, திருக்குர்ஆனுடைய விரிவுரைகளை கற்று, அரபு மொழியினை திறம்பட கற்று, துருக்கி மொழியினை கற்றுக் கொண்டிருக்கின்றான். இவ்வாறு ஷரியத் சட்டங்கள் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு இவ்வாறு இருக்கின்ற பொழுது 2 வருடங்கள் கழிகின்றன. மாதாந்தம் இந்த உளவாளிகள் பிரித்தானியர்களுக்கு அறிக்கையிலே கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். முஸ்லிம்கள் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், இஸ்லாமிய ஆட்சி எவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது, என்ன குழப்பங்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே எழுந்து கொண்டிருக்கின்றன என்ற தகவல்களை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். 2 வருடங்கள் முடிந்ததன் பிறகு இவன் திரும்ப பிரித்தானியாவுக்கு செல்ல வேண்டும். அவர்களுடைய சந்திப்பிற்காக, கூட்டத்திற்காக செல்ல வேண்டும். இந்த 10 உளவாளிகளும் மீண்டும் பிரித்தானியாவுக்கு செல்கின்றார்கள். அடுத்த திட்டத்திற்காக சென்று தங்களுடைய அறிக்கைகளை சமர்ப்பிக்கின்றார்கள். அந்த நேரத்திலே 10 பேர் சென்றவர்களில் 7 பேர் தான் திரும்பினார்கள். ஒரு உளவாளி மிஸ்ர் நாட்டிலே, எகிப்திலே இஸ்லாமாக ஆகிவிட்டான். முஸ்லிம்களுடைய நடவடிக்கைகளால் கவரப்பட்டு அவன் முஸ்லீமாக ஆகிவிட்டான். இன்னொருவர் நோயினால் இறந்து விட்டார். இன்னொருவர் சென்ற நாட்டிலேயே தங்கிவிட்டார். அவரை பற்றிய தகவல் எதுவும் கிடைக்கவில்லை. இவ்வாறு 3 பேர்களை இழந்து 7 பேர்கள் தான் அடுத்த கூட்டத்திற்கு சமூகம் அளிக்கின்றார்கள். உளவாளிகள், இஸ்லாத்திற்கு எதிரான உளவாளிகள் சந்திக்கின்றார்கள். அவர்களுக்கு கூட்டம் நடைபெறுகின்றது. அந்த கூட்டத்திலே இந்த ஹம்ரே தன்னுடைய அறிக்கையினை சமர்ப்பிக்கின்றார். அந்த நேரத்திலே அவருடைய அறிக்கை பெரிதாக எடுபடவில்லை. முதல் தரத்திலே ஜி பில்கோட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு உளவாளியினுடைய அறிக்கை தான் இருந்தது. 2வது தரத்திலே ஹென்றி போன்ஸ் என்ற உளவாளியினுடைய தரவுதான் இருந்தது. 3வது இடத்திலே தான் இந்த ஹம்பர் என்று சொல்லப்படக்கூடிய ஹம்ரேயினுடைய அறிக்கை இருந்தது. ஆகவே கூட்டத்திலே ஹம்ரே இடத்திலே கூறப்படுகின்றது, நீ இன்னும் முயற்சி செய்ய வேண்டும்,
இன்னும் நீ முஸ்லிம்களுக்குள்ளே ஊடுருவி செல்ல வேண்டும், உன்னுடைய திட்டங்களை சதி திட்டங்களை நீ செயற்படுத்த வேண்டும் என்று அவனுக்கு அறிவுரை கூறி மீண்டும் அனுப்பப்படுகின்றது உளவாளியாக. எங்கே அனுப்பப்படுகின்றது? ஈராக் பகதாதுக்கு அனுப்பப்படுகின்றது. யாரை? ஒரு யூதனை, இஸ்லாம் முஸ்லிம்களுடைய மார்க்கங்களை கற்று தேர்ந்த, அரபு மொழியிலே பாண்டித்தியம் பெற்ற, குர்ஆனுடைய விரிவுரைகளை கற்று தேர்ந்த ஒரு யூதனை ஈராக்குக்கு அனுப்பப்படுகின்றது உளவாளியாக. அங்கே சென்று ஓர் ஷியாவினுடைய கடையிலே, ஷியாவை பின்பற்றக்கூடிய அப்துல் ரஜா என்று சொல்லப்படக்கூடிய ஒருவனுடைய கடையிலே இவன் வேலை செய்கின்றான். யார்? இந்த முஹம்மது என்ற பெயரிலே இருக்கின்ற இந்த பிரித்தானிய உளவாளி வேலை செய்கின்றான். வேலை செய்து முஸ்லிம்களுக்கிடையிலே என்ன ஃபித்னாக்கள் இடம்பெறுகின்றது என்பதை அவதானிக்கின்றான். இவ்வாறு அவதானித்துக் கொண்டிருக்கின்ற பொழுதுதான் அந்த கடைக்கு அதிகமாக வந்து போகின்றார் ஒரு மாணவர். அவர்தான் முஹம்மது பின் அப்துல் வஹாப். இவர் அந்த நேரத்திலே பகதாதிலே கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்றார். ஈராக்கிலே தன்னுடைய கல்வியை கற்று தேர்ந்து கொண்டிருக்கின்றார் முஹம்மது பின் அப்துல் வஹாப். இவர்தான் வஹாபிசத்தினுடைய தோட்டத்தினுடைய தந்தையாக இருந்து கொண்டிருக்கின்றார். சிந்திக்க வேண்டும், எவ்வாறு வஹாபிசம் உருவாகியது என்பதை ஒவ்வொருவரும் நாங்கள் சிந்திக்க வேண்டும். சாதாரணமாக வஹாபிசத்தை நாங்கள் நினைத்து விடக்கூடாது. இந்த முஹம்மது பின் அப்துல் வஹாப் தான் அந்த பகதாதிலே கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்றார். இந்த கடைக்கு சாப்பிடுவதற்காக வந்து போய் கொண்டிருக்கின்றார். இவருடன் இந்த முஹம்மது என்ற யூதன் நட்பினை ஏற்படுத்திக் கொள்கின்றான். இருவரும் பழகிக் கொள்ளுகின்றார்கள். இவருடைய அப்துல் வஹாப், முஹம்மது பின் அப்துல் வஹாபுடைய நடவடிக்கை இந்த ஹம்ரேக்கு பிடித்து விடுகின்றது. ஏன்? இவரிடத்திலே ஒரு பெருமையுடைய எண்ணம் இருக்கின்றது. இவர் எல்லா இமாம்களையும் புறக்கணிக்கக்கூடியவராக இருக்கின்றார். மூத்த உலமாக்களுடன் பகைமையை பாராட்டக்கூடியவராக இருக்கின்றார். மூத்த உலமாக்களுக்கும் இவருக்கும் இடையிலே கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. கொஞ்சம் பொறாமைக்காரராக இருக்கின்றார். தான் பெரியாளாக ஆக வேண்டும் என்ற நினைப்பு இவருடைய உள்ளத்திலே இருக்கின்றது. இவ்வாறான குணபாடுகளை கண்ட அந்த யூத உளவாளி ஹம்ரே இவரை தேர்ந்தெடுக்கின்றான். இவர் மூலம்தான் முஸ்லிம்களை அழிக்கக்கூடிய சதித்திட்டத்தை உருவாக்க முடியும் என்று. இவர்தான் தன்னுடைய திட்டத்திற்கு சரியான ஒருவர் என்று அவன் தேர்ந்தெடுத்துக் கொண்டு இவருடன் பழக ஆரம்பிக்கின்றான். எந்த அளவிற்கு பழக ஆரம்பிக்கின்றான் என்று சொன்னால், இவரை மிகவும் உயர்ந்த இடத்திலே வைத்து பேசுவான். எவ்வாறு? இவருடைய கொள்கை எவ்வாறு இருந்தது? குர்ஆனையும் சஹீஹான ஹதீஸையும் பின்பற்றினால் போதும், வேறு எதுவும் தேவையில்லை. இன்று வஹாபிகள் கூறுவது போன்று குர்ஆனும் சஹீஹான ஹதீஸும் இருந்தால் போதும், வேறு எதுவும் தேவையில்லை. இமாம்களும் தேவையில்லை, மதுஹபுகளும் தேவையில்லை, ஷேகுமார்களும் தேவையில்லை என்று சொல்லக்கூடிய கருத்தை உருவாக்கியவன் யார்? இந்த முஹம்மது பின் அப்துல் வஹாப். இவருடைய கருத்து இந்த உளவாளி ஹம்ரேக்கு பிடித்திருந்தது. இதன் மூலம் முஸ்லிம்களை பிளவுபடுத்த முடியும் என்று அவன் கற்பனை கோட்டையும் கட்டிக்கொண்டான். இவ்வாறான நிலையிலே இவன் முஹம்மது பின் அப்துல் வஹாபுக்கு மூளை செலவை செய்ய ஆரம்பிக்கின்றான். எவ்வாறு கூறுகின்றான் என்றால், அவனுடைய டைரியிலே அவன் எழுதி வைத்திருக்கின்றான். எவ்வாறு கூறுகின்றான் என்றால், முஹம்மது பின் அப்துல் வஹாப் அவர்களே, நீங்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை விட அறிவிலே உயர்ந்தவராக இருக்கின்றீர்கள். எவ்வாறு கூறுகின்றான்? அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை விட அறிவிலே நீங்கள் உயர்வாக இருக்கின்றீர்கள். நீங்கள் நிறைய அறிவு ஞானம் கொண்டவராக இருக்கின்றீர்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்தான் அறிவின் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் அறிவின் பட்டணம், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதனுடைய வாயில் என்று கூறினார்கள். அந்த அளவிற்கு ஞானம் நிறைந்தவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவர்களை இந்த முஹம்மது பின் அப்துல் வஹாபிடத்திலே இந்த உளவாளி கூறுகின்றான்,
அவர்களை விட உங்களுடைய அறிவு மிகைவாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே நீங்கள் இருந்திருந்தால் உங்களைத்தான் ஹலீஃபாவாக நியமித்திருப்பார்கள். எப்படி? அவனுடைய பெருமையை அதிகரிக்க வைக்கின்றான். ஏன்? முஹம்மது இப்னு அப்துல் வஹாபுக்கு பெருமை குணம் இருக்கின்றது, நான் பெரியாள் என்ற ஒரு எண்ணம் இருக்கின்றது, தன்னுடைய கருத்து தான் சரி என்ற ஒரு எண்ணம் இருக்கின்றது. இதை சரியாக பயன்படுத்தி அந்த உளவாளி கூறுகின்றான், நீங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே இருந்திருந்தால் உங்களைத்தான் ஹலீஃபாவாக ஆக்கியிருப்பார்கள் என்று அவன் பெருமையை வளர்த்து விடுகின்றான். உடனே முஹம்மது இப்னு அப்துல் வஹாபுக்கு தன்னை விட பெரிய ஆள் இல்லை என்ற ஒரு ஆணவம் ஏற்படுகின்றது. தன்னுடைய அறிவுதான் பெரிய அறிவு என்ற ஒரு எண்ணம் ஏற்படுகின்றது. இன்றைய வஹாபியரையும் பாருங்க, அதே எண்ணம் தான், அறிவைத்தான் பார்க்கணும். ஒரு குர்ஆன் ஹதீஸெல்லாம் இல்லை. இன்னைக்கு என்ன சூனியத்தினுடைய ஹதீஸ்களை மறுக்கிறாங்க. ஏன் மறுக்கிறாங்க? அது அறிவுக்கு பொருந்தவில்லை. நாங்கள் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அது ஹதீஸாக சரியான ஹதீஸாக இருந்தாலும் அது அறிவுக்கு பொருந்தவில்லை, அதனால் மறுக்கின்றோம். ஒரு காலத்திலே இவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் வந்த மிஅராஜையும் மறுப்பார்கள் சகோதரர்களே. ஏன்? அதுவும் அறிவுக்கு பொருந்தாது. ஓர் 5 நிமிடத்துக்குள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்த அந்த பாயினுடைய சூடு களைவதற்குள்ளே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முகத்தஸுக்கு சென்று தொழுகை நடத்தி அங்கிருந்து ஒவ்வொரு வானமாக கடந்து நபிமார்களை சந்தித்து அவர்களுக்கு சலாம் சொல்லி சிதறத்துல் முன்தஹாவை அடைந்து அதையும் தாண்டி அல்லாஹ்வை சந்தித்து அவனிடத்திலே 50 வக்துகள் தொழுகையை வாங்கி பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறி 5 வக்துகளாக குறைத்து இறுதியாக 5 வக்தை பரிசாக வாங்கி வந்தார்களே. எவ்வளவு காலம் எடுக்க வேண்டும் இதற்கு? சாதாரண ஒரு 5 நிமிடத்திற்குள்ளே நடக்கக்கூடிய காரியமா இது? அறிவுக்கு பொருந்துகின்றதா இது? ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்? அல்லாஹ் கூறுகின்றான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இந்த வஹாபிகள் எதிர்காலத்திலே இதையும் மறுப்பார்கள் சகோதரர்களே. ஏன்? அறிவுக்கு பொருந்தவில்லை என்பதற்காக. இன்று அவ்வாறுதான் நிலைமை போய் கொண்டிருக்கின்றது. சஹீஹான ஹதீஸ்களிலே, புகாரியிலே இருக்கக்கூடிய சஹீஹான ஹதீஸ்களை மறுத்து வந்தார்கள். குர்ஆனிலே எழுத்து பிழைகள் இருக்கின்றது என்று மறுத்து வந்தார்கள். இன்னும் கொஞ்சம் காலம் போனால் தொழுகையிலே பிழை இருக்கின்றது என்றும் கூறுவார்கள். ஏன்? தொழுகையிலே அஸ்ஸலாமு அலைக்க அய்யுவன் நபியு என்று கூறுகின்றோமே. தொழுகை அல்லாஹ்வுக்குரிய தொழுகை. அதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வாறு ஞாபகப்படுத்த முடியும், அவர்களுக்கு எவ்வாறு சலாம் கூற முடியும் என்று நாளடைவிலே அத்தஹியாத்தை நிறுத்த முன்வந்தாலும் வருவார்கள் இந்த வஹாபிகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியப்படுத்தப்படுகின்றார்களே என்பதற்காக. எனவே சகோதரர்களே, மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். இவ்வாறு அறிவை பயன்படுத்துவது வஹாபிகளுடைய ஒரு குறிக்கோள். அறிவை பயன்படுத்துவார்கள். அறிவை பயன்படுத்துற ஆள் யாரு தெரியுமா? மார்க்கத்திலே அறிவை பயன்படுத்தக்கூடியவன் ஷைத்தான் தான். மார்க்கத்திலே எல்லா விடயங்களிலும் அறிவை பயன்படுத்தக்கூடியவர்கள் மார்க்கத்திலே இருக்க மாட்டார்கள். ஷைத்தானுடைய குணங்கள் தான் வெளியாகும். ஏன் தெரியுமா? இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சய்யிதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவர்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்து மலக்குமார்களை பார்த்து சொன்னான், இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்யுங்கள் என்று சொன்னான். உடனே எல்லா மலக்குமார்களும் சுஜூது செய்தார்கள், ஷைத்தானை தவிர. அவன் என்ன சொன்னான்? தன்னுடைய அறிவை பயன்படுத்தினான். அல்லாஹ்விடத்திலே என்ன கூறினான்? இறைவா, நீ என்னை நெருப்பினால் படைத்திருக்கின்றாய், ஆனால் ஆதத்தை மண்ணினால் படைத்திருக்கின்றாய். எது பெரிது? எதற்கு சிறப்பு கூட? நெருப்புக்குத்தான் சிறப்பு கூட.
ஆகவே நெருப்பால் படைக்கப்பட்ட நான் எவ்வாறு மண்ணினால் படைக்கப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூத் செய்ய முடியும் என்று தன்னுடைய அறிவை பயன்படுத்தினான். அல்லாஹ்வுடைய கட்டளை அவனுடைய அறிவுக்கு விளங்கவில்லை. அல்லாஹ்வுடைய கட்டளையை அவனுடைய அறிவு மறுத்தது. அதனால் லானத்துல்லாஹ் என்ற பெயரை பெற்று அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்று ஷைத்தானாக இன்று இருந்து கொண்டிருக்கின்றான். இதே நிலைதான் இன்று வஹாபிகளுடைய நிலையும். எவ்வாறு ஷைத்தான் எவ்வாறு அறிவை மாத்திரம் பயன்படுத்தினானோ அவ்வாறான நிலையிலேதான் இன்று வஹாபிகளும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இதே நிலையிலேதான் அன்று முஹம்மது இப்னு அப்துல் வஹாபும் இருந்தான். தன்னுடைய அறிவை பெரிதாக கருதி கொண்டான். தன்னை விட அறிவிலே பெரியவர்கள் இல்லை என்ற சிந்தனை அவரிடத்திலே இருந்தது. அதனால் தான் யூத உளவாளியான ஹம்ரே இலகுவாக முஹம்மது இப்னு அப்துல் வஹாபை சுயமாக இயங்குவதற்கு புதிய மார்க்கம் ஒன்றை உருவாக்குவதற்கு தூண்டிக் கொண்டிருந்தான். அவனுக்கு நல்ல ஒரு சாதகமாக அமைந்தது. தன்னுடைய அறிக்கைகளை பிரித்தானிய நாடுகளுக்கு அனுப்புகின்றான். இவ்வாறான ஒருவர் இருக்கின்றார், இவரின் மூலம் நாங்கள் நினைத்ததை சாதிக்க முடியும், முஸ்லிம்களுக்கிடையிலே குழப்பங்களை உருவாக்க முடியும், முஸ்லிம்களுடைய இஸ்லாமிய ஆட்சியை தகர்த்தெறிய முடியும் என்று இவன் அறிக்கை சமர்ப்பிக்கின்றான். பிரித்தானியாவிலே இருந்து கட்டளை வருகின்றது, நீங்கள் நஜிதுக்கு செல்லுங்கள், சவுதி அரேபியாவிலே உள்ள நஜிதுக்கு செல்லுங்கள், முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் பிறந்த ஊரான நஜிதுக்கு செல்லுங்கள், அங்கே சென்று இந்த கொள்கையை பரப்ப ஆரம்பியுங்கள் என்ற கட்டளை வந்த பொழுது இந்த யூதன் ஹம்ரே முஹம்மது இப்னு அப்துல் வஹாபை அழைத்துக் கொண்டு நஜிதுக்கு செல்கின்றான். சென்று முஹம்மது இப்னு அப்துல் வஹாபுக்கு ஆலோசனை கூறுகின்றான். நாங்கள் இஸ்லாத்தை புதிதாக நாங்கள் பரப்ப வேண்டும். இன்று இஸ்லாமிய நடைமுறைகள் சரியில்லை, நீங்கள் சொல்வதுதான் சரி, குர்ஆனும் சரியான ஹதீஸும் இருந்தால் போதும், வேறு ஒன்றும் தேவையில்லை, மதுஹபும் தேவையில்லை, இமாம்களும் தேவையில்லை, ஷைகுமார்களும் தேவையில்லை, நீங்கள் சொல்வதுதான் சரியாக இருக்கின்றது என்று இவரிடத்திலே முஹம்மது இப்னு அப்துல் வஹாபிடத்திலே கருத்துக்களை கூறி ஒரு சுயமாக புதிதான ஒரு மார்க்கத்தை உருவாக்குவதற்கும் பரப்புவதற்கும் ஆலோசனை கூறுகின்றான். அவ்வாறு நீங்கள் செய்தால் உங்களை மக்கள் பின்பற்றுவார்கள். அது மாத்திரமல்ல, இதுக்காக ஒரு பொய்யான கனவு ஒன்றையும் சொன்ன ஹம்ரே. எப்படி ஒரு பொய்யான கனவு சொல்லுகின்றான், முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அவர்களே ஒரு நாள் காலையில நித்திர தூங்கி எழும்பிட்டு வந்து முஹம்மது இப்னு அப்துல் வஹாபை சந்திச்சு இந்த உளவாளி சொல்லுகின்றான், நான் இரவு ஒரு கனவு கண்டேன், அந்த கனவிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் கனவு கண்டேன். அந்த கனவிலே புதிய புதிய உலமாக்கள் எல்லாம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாலே இருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே நீங்கள் வருகின்றீர்கள். யாரு? முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் வாராராம். இந்த ஹம்ரே சொல்லுகின்றான், நீங்கள் அந்த நேரத்திலே வருகின்றீர்கள், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நின்று உங்களுக்கு மரியாதை செய்து உங்களுடைய நெற்றியிலே முத்தமிடுகின்றார்கள். முத்தமிட்டு விட்டு இந்த மக்களை உலமாக்களை பார்த்து சொல்லுகின்றார்கள், இவர்தான் என்னுடைய மார்க்கத்தை உயிர்ப்பிக்கக்கூடியவர், இவர்தான் என்னுடைய மார்க்கத்திற்கு புதிதாக விளக்கம் சொல்லக்கூடியவர், இவருடைய அறிவு அதிகமாக இருக்கின்றது என்று உங்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த நேரத்திலே நீங்கள் கூறுகின்றீர்கள், என்னுடைய அறிவை வெளிப்படுத்துவதற்கு எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்கின்றது என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். ஏன் தெரியுமா இதை அந்த ஹம்ரே கூறுகின்றான்? அந்த தயக்கம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாபுக்கு இருந்தது. தான் புதிதாக மார்க்கத்தை சொன்னால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், பிரச்சனைகள் உருவாகும் என்ற தயக்கம் இருந்தது. அந்த தயக்கத்தை போக்குவதற்காக இந்த ஹம்ரே கூறுகின்றான், நீங்கள் ரசூலுல்லாஹ்விடத்திலே அந்த கனவிலே கூறுகின்றீர்கள்,
என்னுடைய அறிவை வெளிப்படுத்துவதற்கு எனக்கு பயமாக இருக்கின்றது என்று. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நீ பயப்பட வேண்டாம், நீ நினைத்துக் கொண்டிருக்கின்ற அந்தஸ்தை விட உயர்வான அந்தஸ்திலே நீ இருக்கின்றாய், உயர்வான அறிவுகளை உனக்கு தரப்பட்டிருக்கின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு கூறுகின்றார்கள். இவ்வாறு ஒரு கனவை கண்டேன் என்று யூத உளவாளியான ஹம்ரே கூறுகின்றான். கூறியவுடன் முஹம்மது இப்னு அப்துல் வஹாபுக்கு பெரிய சந்தோஷம் ஏற்பட்டது. தான் இவ்வளவு பெரிய அந்தஸ்திலே இருக்கின்றோமா, தனக்கு இவ்வளவு பெரிய அறிவு இருக்கின்றதா என்று தான் பெருமையிலே ஆணவத்திலே அவன் எழுந்து நின்று அதிலிருந்து இஸ்லாமிய பிரச்சாரம் என்ற பெயரிலே வஹாபிச கருத்துக்களை வெளியிட ஆரம்பிக்கின்றான். இஸ்லாத்திற்கு எதிரான குழப்பங்களை, ஃபித்னாக்களை உருவாக்கக்கூடிய கருத்துக்களை வெளியிடுகின்றான். பிரித்தானியர்களுடைய உதவி அவனுக்கு கிடைக்கின்றது. சவுதியை ஆண்டு கொண்டிருந்த மன்னனுடைய உதவியும் கிடைக்கின்றது. கிடைத்து இதன் மூலமாக வஹாபிச கருத்துக்கள் சவுதி பூராகவும் பரவியது, ஒவ்வொரு நாடுகளுக்கும் பரவியது. ஏன்? பின்னணியிலே பிரித்தானியர்கள் இருந்தார்கள், உளவாளிகள் இருந்தார்கள். இந்த உளவாளிகளின் மூலமாக இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்குள்ளே இருந்த பலவீனம் கண்டறியப்பட்டு இந்த வஹாபிச கருத்துக்கள் நுழைக்கப்பட்டு வஹாபிசம் பரவ ஆரம்பிக்கின்றது. சகோதரர்களே, இங்கேதான் நாங்கள் சிந்திக்க வேண்டும். வஹாபிசம் என்பது ஒரு தனி மார்க்கம், அது இஸ்லாம் அல்ல, இஸ்லாமிய மார்க்கம் அல்ல, அது வஹாபிய மார்க்கம். இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளையும் இஸ்லாமிய மக்களுடைய சாம்ராஜ்யங்களை அழித்தொழிப்பதற்காகவும் உருவாக்கப்பட்ட யூதர்களுடைய ஒரு மார்க்கம் தான் வஹாபிச மார்க்கம் என்பதை எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். நாங்கள் மாத்திரமல்ல, எங்களுடைய இளைஞர்களுக்கும் எங்களுடைய சிறுவர்களுக்கும் இதை நாங்கள் போதிக்க வேண்டும். எவ்வாறு வஹாபிசம் வளர்ந்து வந்திருக்கின்றது, இதனுடைய பின்னணியிலே யார் யார் இருக்கின்றார்கள் என்பதை தெளிவுபடுத்தி நாங்கள் சொன்னால்தான் எங்களுடைய சந்ததிகளையும் நாங்கள் வஹாபிச நச்சு கருத்துக்களிலிருந்து பாதுகாக்க முடியும். சகோதரர்களே, இன்று மக்கள் மத்தியிலே வஹாபிச கருத்துக்கள் தந்திரோபாய முறையிலே செயற்படுத்தப்பட்டு கொண்டு வருகின்றது. நேரடியாக கருத்துக்களை சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று தந்திரமாக சொல்வார்கள். அறிவை பயன்படுத்த முடியாத வண்ணம் தங்களுடைய கருத்துக்களை சொல்வாங்க. எப்படி? உதாரணமாக ஒரு தரிகாவாதி இருக்கான்னு வச்சுக்கொள்வோம். அவரு சுபஹ் தொழுதுட்டு அவுராதுகள் ஓதுவாரு, சில ஓதல்கள் ஓதுவாரு, சில திக்ருகள் செய்வாரு. இத ஒரு வஹாபி பார்த்தான் என்று சொன்னா அவன் என்ன செய்வான் என்று சொன்னா அவரை கூப்பிடுவான். முதல்ல கூப்பிட்டு, நீங்க சுபஹ் ஏதோ ஓதினீங்களே, என்ன ஓதினீங்க? நான் அவுராதுகள் ஓதினேன், ஒவ்வொரு நாளும் நான் அவுராதுகள் ஓதிக்கொண்டிருக்கின்றேன். அவன் என்ன தெரியுமா கேட்பான்? அப்படியா, சுபஹுக்கு பிறகு அவுராது ஓதணும் என்று குர்ஆன்ல எங்கேயாவது வந்திருக்கா? அவருடைய கேள்வி இவ்வாறுதான் இருக்கும். சுபஹுக்கு பிறகு அவுராதுகள் ஓதணும் என்று குர்ஆன்ல எங்கேயாவது இருக்கா? இவர் சொல்லுவாரு, சுன்னத்துல் ஜமாத்தை சேர்ந்தால் சொல்லுவாரு, குர்ஆன்ல சுபஹுக்கு பிறகு அவுராது ஓதணும் என்று இல்ல, குர்ஆன் வசனங்கள் குர்ஆனை ஓதணும் என்று இருக்கி, ஸலவாத்துக்கள் சொல்லணும் என்று இருக்கி, அதான் நான் ஓதுறேன். இல்ல, சுபஹுக்கு பிறகு அவுராதுகள் ஓதணும் என்று குர்ஆன்ல இருக்கா? இல்ல, அப்படி இல்ல. சரி, குர்ஆன்ல இல்லையா? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸிலே இருக்கின்றதா? ஹதீஸ்களிலே சுபஹுக்கு பிறகு பெருமானார் அவர்கள் இருந்து ஓதியதாக அல்லது சஹாபாக்கள் இருந்து ஓதியதாக இவ்வாறு திக்ருகள் செய்வதாக எங்கேயாவது இருக்கிறதா என்று கேட்பாங்க. இவர் யோசிச்சு பார்த்துட்டு சொல்வார், இல்ல அப்படி நான் கேள்விப்படல. அப்ப அது பித்அத், அப்ப அது கூடாது, அது பித்அத்தான காரியம். பித்அத்துக்கள் எல்லாம் வழிகேடு, வழிகேடு எல்லாம் நரகத்திற்கு சென்று முடியும், நீ பித்அத்திலே இருந்து கொண்டிருக்கின்றாய் என்று கூறினவுடன் இந்த சுன்னத்துல் ஜமாத் கொள்கையில் இருக்கிறவர்களுக்கு ஒரு தளம்பல் ஏற்படும்.
சரியான குர்ஆன்லையும் இல்லை, ஹதீஸிலையும் இல்லை. எவ்வாறு நாங்கள் செய்கின்றோம் என்ற ஒரு சிந்தனை ஏற்படும். அந்த அறிவை, எங்களுடைய அறிவை அவர்கள் மட்டுப்படுத்தி சிந்திக்க விடாமல் சில கேள்விகளை அவர்கள் எங்களுக்கு போடுவார்கள். இதுக்கு சில சுன்னத்துல் ஜமாத்துடைய உலமாக்கள் சொல்லுவாங்க, இன்று நாங்க விதத்தை எல்லாம் செய்யறோம் தானே, இன்றைக்கு எல்லாரும் ட்ரௌசர் போடுறோம், டிஷர்ட் போடுறோம், இப்படியான விடயங்களை எல்லாம் புதிதாக செய்கின்றோம் தானே என்று சொன்னா அதுக்கு வஹாபி சொல்லுவான், அது உலக நடைமுறை, உலக நடைமுறையிலே புதிதாக செய்யலாம், மார்க்கத்திலே புதிதாக செய்ய முடியாது. நீங்க எப்படி மார்க்கத்திலே புதிதாக உருவாக்குறீங்க? குர்ஆனிலே சொல்லப்படாத, ஹதீஸிலே சொல்லப்படாத விடயங்களை செய்கின்றீர்களே என்று கேட்டால் பதிலுக்கு இவர் என்ன கேட்க வேண்டும் தெரியுமா? சரி, நீங்கள் தானே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகின்றீர்கள், திருக்குர்ஆனை பின்பற்றுகின்றீர்கள், பெருமானாருடைய தாவா பணியை நீங்கள் தானே செய்கின்றீர்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கேயாவது மக்காவிலே இருந்து இது மக்கா ஜமாஅத்து அல்லது இது மதீனா ஜமாஅத்து பிரிவு அல்லது இது யமன் ஜமாஅத்து பிரிவு என்று எங்கேயாவது பெருமானார் இந்த ஜமாஅத்தை உருவாக்கி இருக்காங்களா? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதாவது எத்தனையோ பேர்களை தவா பணிக்காக வெளிநாடுகளுக்கு அனுப்பி இருக்கின்றார்கள். முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களை அனுப்பி இருக்கின்றார்கள், அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை அனுப்பி இருக்கின்றார்கள். இப்படி தவா பணிக்காக அனுப்பினார்களே, அங்க போன சஹாபாக்கள் இது முஆவியா ஜமாஅத்து பிரிவு அல்லது இது அலி ரலி அவர்களுடைய ஜமாஅத்து பிரிவு அல்லது யமன் நாட்டினுடைய ஜமாஅத்து பிரிவு என்று எங்கேயாவது உருவாக்கி இருக்காங்களா? அப்ப நீங்க ஏன் உருவாக்கி இருக்கின்றீர்கள்? இது மார்க்கத்துடைய விடயம் தானே, உலக விடயம் அல்லவே. மார்க்கத்தினுடைய விடயத்தை நீங்கள் எப்படி அந்த ஜமாஅத்து இந்த ஜமாஅத்து என்று நீங்கள் உருவாக்கி இருக்கின்றீர்களே, இது விதத் இல்லையா? இது உங்களுக்கு விதத்தாக தெரியவில்லையா? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாததை மார்க்கத்தில் செய்யக்கூடாது என்றால் பெண்களை அழைத்து பெண்கள் மாநாடு நடத்துகின்றீர்களே, இது எங்கே இருக்கின்றது? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே எந்த மாநாடு நடைபெற்றிருக்கின்றது? ஷிர்க் ஒழிப்பு மாநாடு நடைபெற்றதா? எந்த மாநாடும் நடைபெறவில்லையே. அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் உருவாக்கி மார்க்கத்தினுடைய பேரால் செய்யக்கூடிய இந்த விடயங்கள் பிதஅத் இல்லை என்கின்றீர்கள், அவைகள் இஸ்லாம் என்று சொல்கின்றீர்கள். ஆனால் சுபஹுக்கு பின்னால் ஒருவர் இருந்து அவுராது ஓதினால் அது பிதஅத் என்று கூறுகின்றீர்கள் என்று கேள்வியை திரும்பி அவர்களிடத்திலே கேட்கின்ற பொழுது இருந்த இடத்திற்கு பூச்சியத்தை போட்டுட்டு ஆள் வழியாகுவார். ஏன்? அவர்கள் எத்தனையோ பிதஅத்துக்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். சகோதரர்களே, நாங்கள் அறிவு ரீதியாக சிந்தித்தால் அவர்களுடைய பிதஅத்துக்கள், அவர்கள் செய்கின்ற பிழைகள் எங்களுக்கு தெரியும். வெளி வேஷத்திற்குத்தான் குர்ஆனையும் ஹதீஸையும் போடுவார்கள், இமாம்களை பின்பற்றக்கூடாது என்பார்கள். நீங்கள் சஹீஹான ஆதாரம் கொண்ட ஒரு குர்ஆன் ஹதீஸ் கொண்ட ஒரு லைஃபான ஹதீஸ் நீங்க காட்டினீங்கன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இது லைஃபான ஹதீஸ்ம்பாங்க. என்ன சொல்வார்கள்? குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றுகின்றோம் என்று சொல்வார்கள். நீங்க ஒரு லைஃபான ஹதீஸ் நீங்க சும்மா ஆதாரம் காட்டினீங்கன்னா இது லைஃபான ஹதீஸ்ம்பாங்க. லைஃப் என்பதை உனக்கு சொல்லி தந்தது யார்? அல்லாஹ் சொல்லி தந்தானா? அல்லாஹ் திருக்குர்ஆனிலே இந்த ஹதீஸ்களிலே லைஃபான ஹதீஸ் இருக்கின்ற என்று அல்லாஹ் கூறி காட்டினானா? அல்லது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸை கூறி காட்டிவிட்டு இந்த ஹதீஸ் லைஃப் என்று எங்காவது கூறி இருக்கின்றார்களா? கூறவில்லை. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறவும் இல்லை, குர்ஆனிலே இடம்பெறவும் இல்லை. ஆனால் நீ எப்படி லைஃப் என்று பிரிக்கின்றாய்? இமாம்களை பின்பற்றுகின்றாய், நீ சொல்லிக் கொள்ளுகின்றாய் நான் குர்ஆனையும் ஹதீஸையும் மட்டும்தான் பின்பற்றுகின்ற கூட்டம் என்று. ஆனால் ஹதீஸை காட்டினா இமாம்களை பின்பற்றார். ஏன்? சஹீஹை பிரித்தது யாரு? ஹதீஸ்களுடைய தரங்களை பிரித்தவர்கள் யார்? முஹத்திதீன்கள். ஹதீஸ்களை வல்லுநர்கள் தான்
இது சஹீஹான ஹதீஸ், இது லைஃபான ஹதீஸ், இது கரீபான ஹதீஸ், இது ஹசனான ஹதீஸ் என்று ஹதீஸுடைய தரத்தை பிரித்தவர்கள் முஹத்திதீன்கள். ஹதீஸுடைய தரத்தை பிரிப்பதற்கு உனக்கு இமாம்கள் தேவை. ஹதீஸுடைய தரங்களை பிரித்து விளங்கிக் கொள்வதற்கு அந்த ஹதீஸ்களை வல்லுநர்களான இமாம்கள் தேவை. ஆனால் இமாம்களை நாங்கள் பின்பற்ற தேவையில்லை, இமாம்கள் எங்களுக்கு தேவையில்லை என்று வாய்ச்சவரால் விடுகின்றார்கள். சிந்திக்க வேண்டும். இவ்வாறு நீங்கள் சொல்லுகின்றீர்களே, நீங்கள் ஹதீஸ்களிலே முஹத்திதீன்களை பின்பற்றுகின்றீர்களே, இதற்கு உங்களுடைய மார்க்க தீர்ப்பு என்ன? அப்படியானால் முஹத்திதீன்களை பின்பற்றலாம் என்று அறிக்கை விட வேண்டும் சகோதரர்களே. அவ்வாறல்ல, மக்களை ஏமாற்றுவதற்காக குர்ஆன் ஹதீஸைத்தான் பின்பற்றும் என்று சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் மறைமுகமாக இமாம்களை பின்பற்றிக் கொண்டிருப்பார்கள். மதுஹப்களை பின்பற்றக்கூடாது என்று சொல்வாங்க. என்ன சொல்வாங்க? தந்திரமான பேச்சுக்கள், மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எவ்வாறு சொல்வார்கள் தெரியுமா? எங்களுடைய மார்க்கம் ஒரு மார்க்கம், இஸ்லாம் என்கிறதான் மார்க்கம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதி தூதர், அவர்கள் கொண்டு வந்த மார்க்கம் ஒரு மார்க்கம் தான், அல்லாஹ் ஒருத்தன் தான், ரசூலாக வந்தவர்கள் ஒருவர் தான். அப்படி இருக்க ஏன் 4 மதுஹபுகள்? 4 மதுஹபுகள் தேவையா? என்னத்துக்காக 4 மதுஹபுகள் தேவைப்பட வேண்டும்? ஒரு குர்ஆன் தான் இருக்கின்றது, பெருமானாருடைய நடைமுறை மட்டும்தான் இருக்கின்றது, ஒரு ரசூல் தான் வந்திருக்கிறார்கள். ஏன் மதுஹபுகளை பின்பற்றீங்க? குர்ஆனை இன்று விரிவுரைகள் வந்திருக்கின்றது, குர்ஆனுடைய மொழிபெயர்ப்புகள் வந்திருக்கின்றது, ஹதீஸுடைய மொழிபெயர்ப்புகள் வந்திருக்கின்றது. அவற்றை படித்து நீங்கள் பின்பற்றிக் கொள்ளுங்கள், எந்த இமாமையும் பின்பற்ற வேண்டிய தேவையில்லை என்று கூறுவார்கள். கூறக்கூடியவர்கள் இமாம்களை பின்பற்றுவார்கள். எப்படி தெரியுமா? அவர்களுடைய தலைவர்கள் எதை சொல்லுகின்றார்களோ, அவர்களுடைய தலைவர்கள் எதை கூடும் என்று சொல்கின்றார்களோ அதை பின்பற்றுகின்றார்கள். எந்த ஒரு வஹாபியாவது திருக்குர்ஆனை எடுத்து பார்த்து ஹதீஸை எடுத்து பார்த்து பின்பற்றியதாக சரித்திரம் இருக்கின்றதா? ஒரு வஹாபியத்திலே கேட்டு பாருங்கள். நீ 5 நேரமும் தொழுகின்றாய், நீ தொழுகைக்காக நியத்து வைத்ததிலிருந்து சலாம் கொடுக்கின்ற வரை என்ன அமைப்பிலே தொழுகின்றாயோ அந்த அமைப்புக்கு திருக்குர்ஆனில் இருந்தும் ஹதீஸில் இருந்தும் ஆதாரம் காட்டு பார்ப்போம் என்று கேட்டு பாருங்கள். தலைகீழாக நின்றாலும் அவர் ஆதாரம் காட்ட முடியாது. தொழுகின்ற தொழுகைக்கு எவ்வாறான நடைமுறைகள், சுஜூத் எவ்வாறு செய்ய வேண்டும், ருக்கூஅ் எவ்வாறு செய்ய வேண்டும், அதிலே உள்ள ஓதல்கள் எல்லாவற்றையும் ஒருவர் நியத்து வைத்ததிலிருந்து சலாம் கொடுக்கின்ற வரை தொழுகையுடைய அமைப்புகளிலே எவ்வாறு செய்ய வேண்டும் என்று குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் இருந்து எடுத்து காட்டு பார்ப்போம் என்று நீங்கள் சொல்லி பாருங்கள். தலைகீழாக நின்று வருடக்கணக்காக நின்று ஹதீஸுடைய மொழிபெயர்ப்புகளை பிரட்டினாலும் குர்ஆனுடைய மொழிபெயர்ப்புகளை பிரட்டினாலும் இமாம்களுடைய உதவி இல்லாமல் ஒருபோதும் இவர் காட்ட முடியாது தொழுகையினுடைய அமைப்பை. சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. மக்களை குழப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறு சொல்லக்கூடியவர்கள் என்ன சொல்ல வேண்டும்? மேடைகளிலே என்ன பேச வேண்டும்? தங்களுடைய தோழர்களுக்கு, தங்களுடைய கூட்டத்தாருக்கு என்ன சொல்ல வேண்டும்? நீங்கள் குர்ஆனை எடுத்து பாருங்கள், நீங்கள் ஹதீஸ்களை புரட்டி பாருங்கள், நீங்கள் மார்க்கத்தை படித்துக் கொள்ளுங்கள். என்னையே நீங்கள் பின்பற்ற வேண்டாம், நான் சொல்லுகின்ற கருத்தை நீங்கள் எடுக்க வேண்டாம் என்றுதான பிரச்சாரம் செய்யணும். ஹத்தமோரை கூடாது என்று இவர் தீர்ப்பு சொல்லுவார், அதை அவங்களுடைய அடியார்கள் பின்பற்றுவாங்க. இவர் இமாம், அவங்க பின்பற்றுவாங்க. மௌலிது ஓதக்கூடாது என்று இவர் இமாமாக தீர்ப்பு செஞ்சு இவர் சொல்லுவாரு, இவருக்கு பின்னால் இருக்கிறார்கள், அதை பின்பற்றுவாங்க. அப்ப இவரை இமாமா வைத்து இவருடைய கூட்டத்தார்கள் பின்பற்ற முடியும் என்று சொன்னால், சுன்னத்துக்களிலே பேணுதலாக இருந்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹ்வையும் தன்னுடைய உள்ளத்திலே தக்வாவையும் வைத்துக் கொண்டிருந்த அந்த ஃபுகஹாக்களை ஏன் பின்பற்ற முடியாது? இவர் ஒரு இமாம்,
இவர் 7 வருஷம் 8 வருஷம் ஓதிட்டு வந்து இவரு நாங்க 10 பேர் சேர்ந்து ஆய்வு செய்தோம் பிற விவகாரத்திலே, ஆகவே இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று இவர் இமாமாக என்று சொல்வார். இவரை பின்பற்றக்கூடியவர்கள் அதுதான் மதுஹப் என்று பின்பற்ற முடியும் என்று சொன்னால், அரபு மொழியிலே பாண்டித்யம் பெற்ற லட்சக்கணக்கான ஹதீஸ்களை மனனம் செய்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களோடு நட்புறவு கொண்டிருந்த அந்த இமாம்கள் ஆய்வு செய்த சட்டங்களை ஏன் நாங்கள் மதுஹப்களாக பின்பற்ற முடியாது? நாங்கள் மதுஹப்களை பின்பற்றக் கூடாது என்று சொன்னால் நீங்கள் மதுஹப்களை பின்பற்றுவதை நிப்பாட்ட வேண்டும். உங்களுடைய இமாமை பின்பற்றுவதை நீங்கள் நிப்பாட்ட வேண்டும். நீங்க குர்ஆன் எடுத்து பாருங்க, நீங்க ஹதீஸ் எடுத்து பாருங்க, நீங்க ஆய்வு செய்ய. ஒவ்வொருவரும் தனித்தனியாக ஆய்வு செய்ய முடியுமா? நடக்கின்ற காரியமா இது? அறிவுக்கு எங்கேயாவது பொருந்துகின்றதா? நீங்கள் சொல்லுகின்ற விடயம் உங்களுடைய அறிவுக்கே பொருந்தாது. எனவே மக்களை குழப்புவதற்காகவும் 1400 வருடங்களுக்கு மேலாக ஓங்கி வளர்ந்து வந்த சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கருத்துக்களை புரட்டி அந்த கருத்துக்களிலே பொய்யான விடயங்களை புகுத்தி அந்த கருத்துக்களை பின்பற்றக்கூடாது, அவைகள் பித்அத் என்று மக்கள் மத்தியிலே பொய்யான பிரச்சாரங்களை செய்து ஃபித்னாக்களை உருவாக்கி இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை ஒழிப்பதற்காக யூத கைக்கூலிகளாகத்தான் இன்று வஹாபிகள் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்னுடைய ஜும்மா பிரசங்கத்தின் மூலமாக நான் அன்பாக வேண்டிக் கொள்வது எங்களுடைய இளைஞர்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் வஹாபிச அமைப்புகளுடன் இருக்கின்ற தொடர்புகளை நாங்கள் துண்டிக்க வேண்டும். சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அமைப்புகளுடன் தான் எங்களுடைய இளைஞர்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அரசிலே இருக்கின்றான் அல்லாஹ் என்று சிறு பாலர் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு போதிக்கப்படுகின்ற முன்பள்ளிகளிலே எங்களுடைய பிள்ளைகளை இன்று நாங்கள் விட்டுக் கொண்டிருக்கின்றோம். அரசிலே அல்லாஹ் இருக்கின்றான் என்று அந்த பிஞ்சு மனதிலே பதித்து விடுகின்றார்கள் சகோதரர்களே. ஆகவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் எங்களையும் பாதுகாக்க வேண்டும். வஹாபிச தீங்கில் இருந்து எங்களுடைய இளைஞர்கள் எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய சிறார்களையும் நாங்கள் பாதுகாத்து அவர்களையும் நல்ல வழிக்கு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய வழிக்கு நாங்கள் விட்டு செல்ல வேண்டும் என்று நான் இந்த குத்பா பிரசங்கத்தின் மூலம் கேட்டுக்கொள்கின்றேன். வல்ல அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் எங்களுடைய பெற்றோர்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கையிலே வாழ வைப்பானாக, சூஃபிச ஞானத்திலே வாழ வைப்பானாக, வஹாபிகளுடைய தீங்குகளிலே இருந்து எங்களை அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. வஹாபிய நச்சு கருத்துக்களை நாங்கள் சுவாசித்து விடாமல் எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்து அருள் புரிவானாக. எங்களுடைய சமூகத்தை ஒற்றுமையுடன் இருக்க செய்வானாக. எங்களுடைய ஷேகுனாவுடைய தலைமைத்துவத்திலே எங்களுடைய கூட்டத்தை ஒற்றுமையுடன் செயற்பட வைப்பானாக. அவர்களுடைய கட்டுப்பாட்டிலே எங்களை வாழச் செய்வானாக. இந்த பள்ளி வாயிலை கட்டுமுடிப்பதற்கு யா அல்லாஹ் நீ நல்ல அனுகூலம் செய்தருள் புரிவாயாக. மிக விரைவாக எங்களுடைய பள்ளியை கட்டுமுடிப்பதற்கு அருள் செய்வாயாக. இந்த பள்ளி வாயிலுக்காக யார் யாரெல்லாம் உடல் உதவி பொருளுதவி எல்லாம் செய்கின்றார்களோ, பண உதவிகள் எல்லாம் யாரெல்லாம் செய்கின்றார்களோ அவர்களுடைய தொழிலிலே பரக்கத்தை செய்தல் புரிவாயாக. அவர்களையும் வஹாபிகளுடைய தீங்குகளிலிருந்து பாதுகாப்பாயாக. அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்திலையும் வஹாபிகளுடைய தீங்கிலே இருந்து பாதுகாப்பாயாக. அவர்களுக்கு உன்னுடைய அருளை என்றென்றும் செறிவாயாக. எங்களுடைய ஷேகுனா அவர்களுடைய வாழ்நாளை சரீர சுகத்துடன் நீளமாக்கி வைப்பாயாக. எங்களுடைய உலமாக்களுடைய வாழ்நாளை சரீர சுகத்துடன் நீளமாக்கி வைப்பாயாக. அவர்கள் அனைவரையும் எங்களையும் வஹாபிகளுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.